இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே, கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு வாழ்க்கையில் பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிரதர், நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிரதர் சொல்ல முடியுமா? ஒரு பதட்டம், எப்போ என்ன நடக்கும்னே தெரில, எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது பிரதர். ஒவ்வொரு நாளுமே ஒரு பதட்டம், ஒரு பயத்தோடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, வெளில சொல்ல முடியல. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி தான் அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன், நிச்சயமாக என் வாழ்க்கை மாறுன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருப்பாடல் 23ஆம் அதிகாரம் 20 எடுத்து வச்சு பாருங்களேன். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு கூட இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பார்த்தீங்களா? இன்றைய நாள் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன், எத்தீங்கிற்கும் அஞ்சிராத, பயப்படாத, கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மருத்துவமனையில் மருத்துவர்கள் கைவிட்டுருக்கலாம், கடைசி போய் பார்த்துக்கோங்க போங்க, எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனால் திடீர்னு மேஜிக்கல் மூமெண்ட் நடக்கும்ல, டாக்டர் கொஞ்சம் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களே கைவிட்டுருக்கப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மருத்துவருக்கு மேல் மருத்துவராக இருக்கார்ல. நீங்கள் சாவை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க, ஜெயிச்சிட்டீங்க நீங்கன்னு சொல்லி டாக்டரே கொஞ்சம் மிராக்கலாக அந்த சம்பவம் பார்த்துருப்பீங்க. அந்த மிராக்கல் நடக்கும்போது அவங்களாம் வாயடிச்சு போயிடுவாங்களாம், பிழைக்க மாட்டேன்னு சொன்னோம், ஆனால் திடீர்னு பிழைச்சிருக்காங்களே, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கு நடந்தாலும் சரி, ஆண்டவரே நீ என் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு நாளும் பயம் பிரதர். வாழ்க்கையில் கடன் வாங்கிட்டான், அவசரத்துக்கு வாங்கிட்டேன், அதை கட்ட தவறிட்டேன், அவ்வளோதான் இல்லை, வாய்க்கு வந்தபடி பேசுவாங்கள்ல, எப்போ இந்த கடனை கொடுப்பேன்னு தெரியல, பதட்டமாகவே இருக்குது. ஒவ்வொரு நாளும் உழைக்கிறோம், அந்த உழைச்ச காசு சேர்த்து வைக்கணும்னு பார்க்குறோம், சேமிக்க முடியல. எப்படி சேர்க்க முடியும்? அந்த கடன் இந்த கடன் இஎம்ஐ அப்படின்னு சொல்லி எல்லாமே போயிடுச்சு, ஜீரோ பேலன்ஸ் தான். என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் புலம்புறோம்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரில பிரதர், வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே புரியல, வாழ்கிறதே இங்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. கவலைப்படாதீங்க, நம்புங்க, உங்கள் மேலே முழு மனசான நம்பிக்கை வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் வச்சு தாங்க. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத, தைரியமாக இரு, கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்துருக்கின்றார். முடிஞ்சால் திருப்பாடல் 23 ஃபுல்லாக படித்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். அன்பானவர்களே, நீங்கள் இருளில் பள்ளத்தாக்கில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பதை காணும்படி ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துவார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரிடமிருந்து இந்த ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? சோர்ந்து போகாதீங்க, வாழ்க்கை இன்னும் முடியலைங்க, வலிகளும் வேதனையும் கடந்து வந்தானே ஆகணும், வலிக்குதுன்னு சொல்லி விட்டுருவீங்களா? ஐயோ என்னால் முடியலன்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? பயந்தே வாழ போகிறீங்களா? பார்த்துக்கலாம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், உற்சாகமாக இருங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்ல, மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லணுமா, நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணுமா? அதுவும் உங்ககிட்ட தான் இருக்குங்க. எப்போதும் போல சொல்கிறது தான், தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட தான் இருக்கார். கலங்காதீங்க, உங்களால் முடிஞ்ச ஒரு எஃபெக்டை போடுங்க, உழைச்சிக்கிட்டே இருங்க, சேமிக்க கற்றுக்கோங்க. இஷ்டத்து நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியில் ஒரு இக்கட்டான தருணம் வரும்போது என்னடா இது யார்கிட்டடா கேட்குறது அப்படின்ற மாதிரி ஆகிடும். சேமிப்பு இருந்துச்சு அப்படின்னா யாரையும் கேட்க தேவையில்லைல்லோ பிரதர். சேமிக்கணும் அப்படின்னாலே எங்களுடைய வருமானங்கள் உயரணும்ல. இன்றைக்கி பொருளாதாரம் குறைவாக இருக்குல்லோ, எங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபிங்க பிரதர். சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு எப்படியாச்சும் வாங்கணும்னு சொல்லி கனவுகளோடு காத்துட்ருக்காங்க எத்தனையோ பேர். நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கொடுப்பாருங்க, கலங்காதீங்க. நீங்கள் என்னெல்லாம் கேட்கணுமோ நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட கேளுங்க, அவருக்கு முன்பாக அமர்ந்து ஜெபியுங்கள். கண்களை மூடி ஒரு நிமிஷம் அவரை உற்று நோக்கி கண்ணுக்குள்ளே அப்படியே மௌனமாக ஜெபியுங்களா, எந்த சிந்தனையும் வரக்கூடாதுங்க. ஐயோ சீரியலில் அவன் என்ன பண்ணான்னு தெரியலையே, இந்த பண்ணானு தெரியலன்னு சொல்லி அந்த ஃபோக்கஸ் எதுவுமே வரக்கூடாது. கண்ணை மூடும் போது
ஆண்டோடைய நினைப்பு தான் நமக்கு வரணுமே. ஆண்டவரே நீங்கள் தான் வரணும் ஆண்டவரே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேலையில் நீங்கள் அவரை உற்று நோக்கி ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மாறுதலை காண்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக காட்ட போகிறாருங்க. நீங்கள் பிரகாசமாக இருக்க போகிறீங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இருளில் பள்ளத்தாக்கில் உம்முடைய பிரசன்னத்தையும் ஆறுதலையும் தேடி வந்திருக்கின்றோம் அப்பா. எப்போதும் உம்மையே நோக்கி கொண்டிருக்கவும், நீர் எப்போதும் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கவும், மெய்ப்போராய் இருக்கின்றீர் என்று விசுவசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்கள் மேல் கரிசனையாய் இருப்பதற்கும் எங்களோடு இருப்பதற்கும் ஒரு அடையாளத்தை காண்பித்து சத்ருவின் ஆபத்து காலத்தில் எங்களை பாதுகாத்து கொள்வீர் என்று நம்புறாண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. எங்கள் இதயத்துடன் பேசும் ராஜா. கலங்கிருக்கின்ற எங்கள் ஆவிக்கு சத்தம் தெளிவை, ஆறுதல், நம்பிக்கையை அளிக்க வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. தெளிவான ஒரு விஷயத்தை கொடுங்க ஏசப்பா. ஆறுதலான வார்த்தையை சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாண்டவரே. எங்கள் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்து எங்கள் பாரங்களை எல்லாம் அகற்றுங்க ராஜா. உம்முடைய ஊழியர்கள் மூலமாக, ஆச்சரியமான கிரியைகள் மூலமாக எங்களை திடப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எவ்வளவோ ஆழமான பள்ளத்தாக்கில் இருந்தாலும் உம்முடைய ஆறுதல்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து நாங்கள் ஒருபோதும் தனிமையில் இல்லை என்பதை நினைவுபடுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நாங்கள் சந்தோஷப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை மலையாய் அனுபவிக்கும்படி எங்களை உயர்த்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எங்கள் வாழ்க்கை நிலைமையை மாற்றுங்க ஆண்டவரே. பொருளாதாரத்தை உயர்த்துங்கன்னு சொல்லி கேட்குறோம் ஏசப்பா. எல்லோரும் நடக்கணும் ஆண்டவரே. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க. எவ்வளோ வலி வேதனை இருந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அதுலேருந்து வெளிவர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உண்மையே முழு மனசை நம்பி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்கணும்னு கேட்குறேன் ஏசப்பா. எல்லோரும் நடக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.